Good evening students. இந்த வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸில் 5th யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பேஜ் நம்பர் 15.2 அந்த பேஜில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் இருக்கும், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தியரி பார்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா சிபிடிடி அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். சிபிடிடி அப்படின்னா என்னென்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் 2 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் தான் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லேயே ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இவங்க தான் ரொம்ப அதிகாரம் படைத்தவங்க. ஸோ அப்படின்னா இவங்களோட என்னென்ன அதிகாரம் இவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபாலோயிங் பாயிண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போனா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் அப்படின்னாக்கா சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். சரி, இப்போ இவங்களோட பவர்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், பவர் டு மேக் ரூல்ஸ். ஸோ விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் வகுப்பதற்கான அதிகாரம் இவங்களுக்கு உண்டு. யாருக்கு உண்டு அப்படின்னா சிபிடிடி. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி ரூல்ஸ் செக்ஷன்ஸை எல்லாத்தையும் அவங்க உருவாக்குறது க்ரியேட் பண்ணுறது எல்லாருமே இந்த சிபிடிடி தான், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு விதிமுறைகளையும் இவங்க வகுக்கிறாங்க இல்லை உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 2, பவர் டு இஷ்யூ ஆர்டர்ஸ், டைரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பவர் டு இஷ்யூ ஆர்டர்ஸ், டைரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னாக்கா கட்டளைகளையும் வழிமுறைகளையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஆலோசனைகளையும் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இவங்களுக்கு தான் இருக்குது. யாருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க? இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். யாருக்கு இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு கீழே இருக்கிற ஐடி அத்தாரிட்டிஸ், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, கட்டளை கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு டைரக்ஷன் பண்ணுறாங்க, இந்த வேலையை நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கான அதிகாரம் பவர் யாருக்கு இருக்குதுன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இவங்களுக்கு தான் இருக்குது. தேர்ட் பவர் என்னென்னா பவர் டு அப்பாயிண்ட் ஐடி அத்தாரிட்டிஸ். இந்த ஐடி அத்தாரிட்டிஸ் எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ்க்கு மட்டும்தான் உண்டு. இந்த ஐடி அத்தாரிட்டிஸ்னால் யாருக்கு கீழே வர்றவங்களெலாம் ஐடி அத்தாரிட்டிஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கீழே இருக்கிற எல்லா அத்தாரிட்டியும் நியமிக்கிறது இவங்க தான். சரிங்களா? ஸோ ஐடி அத்தாரிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். அந்த ஐடி அத்தாரிட்டிஸ் யார் அப்படின்னாக்கா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ஸில். ஸோ அவங்களுக்கு கீழே வர எல்லா அதிகாரிகளையும் அப்பாயிண்ட் பண்ணுறது இவங்க தான். சரிங்களா? ஃபோர்த் ஒன், பவர் டு இஷ்யூ ஜென்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் ரெவின்யூ. ரெவின்யூவை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏதாவது வரி விதிக்கணும், ஸ்பெஷல் டேக்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னு சொன்னாக்கா கவர்மெண்ட்டுக்கு ரெவின்யூ வேணும், அவங்களுக்கு பண வசதி அவங்களுக்கு பத்தலை, ஸோ அவங்களுக்கு ரெவின்யூ வேணும் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் என்ன செய்கிறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ஸில். ஸோ அதன் மூலயமா தான் என்ன பண்ண முடியும், வரிகளை வசூல் பண்ண முடியும். அப்போனா அந்த ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் இல்லை ஜென்ரல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கூட என்ன பண்ண முடியாது, மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ் என்ன பண்ண முடியாது, ஃப்ரேம் பண்ண முடியாது, ஒரு ஆர்டரை போட முடியாது. ஸோ வருமானங்களை பொதுமக்கள்லேருந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இந்த சிபிடிடிக்கு மட்டும்தான் உண்டு. 5th ஒன், எம்பவர் டு டிக்ளேர் ஆஸ் அ கம்பெனி. எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு பாடியாக இருந்தாலும் அவங்கள ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி எம்பவர் பண்ணுறதுக்கான கம்பெனி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்கான அதிகாரம் எம்பவர் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சிபிடிடி. புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா
ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, இல்லை ஒரு பேங்கிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது, இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இல்லை இண்டஸ்ட்ரி இருக்குது, ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி இவங்க எந்த அசஸ்மெண்ட் இயரில் வேணால் என்ன செஞ்சுருவாங்க, இவங்க டிக்ளேர் பண்ணிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஸோ கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அந்த லிமிட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அப்போது ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த இன்ஸ்டியூஷனை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னாக்கா இந்த சிபிடிடி கம்பெனி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. எந்த அசஸ்மெண்ட் இயரில் வேணால் என்ன பண்ணலாம், அவங்க டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கான பவர் வந்து இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்க்கு மட்டும்தான் உண்டு. 6th one, granting authority regarding search and seizure. இந்த ஐடி அத்தாரிட்டிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதிகாரம் கொடுக்குறாங்க. என்னத்துக்கான அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா சர்ச் அண்ட் சீசர். ஏதோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ரைடு அப்படின்னு நம்ம இன்கம் டேக்ஸ் ரைட் போகிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கும் அங்கே யார் வீட்டில் இந்த ரைட் போடுறாங்களோ அங்கே சர்ச் பண்ணுறதுக்கும் இல்லைனா அங்கே இருக்கிற பொருள்களை கைப்பற்றுறதுக்கும் சீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அங்கே இருக்கிற பொருள்களை கைப்பற்றுறதுக்கும் யார் அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் தான் என்ன பண்ணணும், அதிகாரம் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஐடி அத்தாரிட்டிஸ். இந்த ஐடி அத்தாரிட்டிஸ்லாம் யாருன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி அத்தாரிட்டிஸ். அசிஸ்டன்ட் கமிஷனர்னால் போலீஸில் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற இந்த ஆஃபீஸர்ஸ் தான் என்ன செய்கிறாங்க அத்தாரிட்டி நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கும் சீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பவர்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. 7th one, power to determine functions and jurisdiction. Power to determine functions and jurisdiction அப்படின்னா என்னென்னா, ஃபங்க்ஷன்ஸ்னால் செயல்பாடுகள் நமக்கு தெரியும், ஜூரிஸ்டிக்ஷன்னா அவங்களுடைய எல்லைகள், வரம்பு எல்லைகள். இவங்க இது வரைக்கும் தான் இவங்களுக்கு அதிகாரம் உண்டு, அதுக்கு மேலே அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகளையும் இந்த ஜூரிஸ்டிக்ஷனையும் ஃப்ரேம் பண்ணுறது டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான அதிகாரம் சிபிடிடிக்கு மட்டும்தான் உண்டு. யாரோட ஃபங்க்ஷன்ஸ் யாரோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னாக்கா ஐடி அத்தாரிட்டியோட ஃபங்க்ஷன்ஸையும் ஐடி அத்தாரிட்டியோட ஜூரிஸ்டிக்ஷனையும் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அவங்க நீங்கள் இதுதான் உங்களோட வேலைப்பாடு, இதுக்கு மீறி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்குது, அதிகாரமும் அவங்களுக்கு தான் இருக்குது. உங்களோட எல்லை இது வரைக்கும் தான், இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போய் செக் பண்ணக்கூடாது, இல்லை இதுக்கு மேலே நீங்கள் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான சொல்கிறதுக்கான அதிகாரமும் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்க்கு தான் உண்டு. 8th one பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அதிகாரமும் இந்த சிபிடிடிக்கு மட்டும்தான் உண்டு. யாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஐடி அத்தாரிட்டிஸ். இந்த ஐடி அத்தாரிட்டிஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அது வந்து டிமோஷனாகவும் இருக்கலாம் இல்லை ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம். அவங்கள வந்து உயர் பதவிக்கு அனுப்புறதாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க இருக்கின்ற பதவியிலேருந்து அவங்கள குறைத்து என்ன செய்யலாம், அனுப்பலாம். இதுக்கான அதிகாரமும் யாருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்கன்னா ஐடி அத்தாரிட்டிஸ். சரிங்களா? அடுத்தது பவர் டு ஆத்தரைஸ் ஐடி அத்தாரிட்டிஸ். இந்த ஐடி அத்தாரிட்டிஸை ஆத்தரைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. எதுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எந்த நேரத்தில் வேணால் எந்த அப்ளிகேஷனை வேணால் அவங்க வந்து கிளைம் பண்ணலாம், இல்லை வந்து எக்ஸம்ஷனுக்காக ஏதாவது அவங்க கிளைம் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் அவங்க சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எந்த டைமில் வேணால் எப்போ வேணால் அவங்க என்ன செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம், ஐடி ரிட்டர்ன் பண்ணுறது, இல்லை சம்திங் ஏதோ இந்த வருமான வரி கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னாக்கா நம்மளோட அமௌண்ட்டை நம்ம வந்து திரும்ப ரீஃபண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க பப்ளிக்கு. ஸோ அந்த டைம் மீறி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஐடி அத்தாரிட்டிஸ் மட்டும்
அப்ளிகேஷன் அவங்க சப்மிட் பண்ணலாம், இல்லைனா கிளைம் பண்ணிக்கலாம், எக்ஸம்ஷன் அவங்க கிளைம் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். இந்த ரிலாக்ஸேஷன் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த ஐடி அத்தாரிட்டிஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த வேலையாகவே இருக்கிறதுனால, ஐடி டிபார்ட்மெண்ட்லையாகவே இருக்கிறதுனால, ஸோ பப்ளிக்காக அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட சொந்த விஷயங்களை அவங்க மறந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டைம் பீரியட் முடிஞ்சால் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஐடி அத்தாரிட்டிஸ்க்கு மட்டும் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுதான் எங்களுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்ற அந்த ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட பவர்ஸ். கட்டாமல் இது ரொம்ப முக்கியமான ஒரு தியரி பார்ட்டு. 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 10 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. சிபிடிடி அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இது வந்து 2 மார்க்ஸில் என்ன செய்வாங்க, கம்பல்சரி கேட்பாங்க. உங்களுக்கு இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டு வேணும் அப்படின்னாக்கா உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 15.2 இருக்குது, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். தேங்க்யூ.